ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா புடிச்சி அக்கா சொல்லி கொடுத்தேன் அன்னாடம் புழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் அம்மா கொஞ்ச நேரம் பாடல நாம் அங்கமே பாதறி நிப்பேன் உன்ன பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா அடிவாட வாக்கப்பட்டு கோபுரமன உசரே கொடுமைய தாங்கிக்கிட்டு அம்மா
மணிமக சும்மா என்னுடைய ஆசை காதல் போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? மரகதவல்லி வரும்போது தாலி மாலையோடு வரன்னு சொல்லிட்டு போனாரு. வருவாரோ ஒன்றுமே புரியவில்லையே இறைவா. மரகதவல்லி எதற்காக சோகத்தோடு அழுது கொண்டிருக்கிறாய்? என்னங்க நீங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? எனக்காக இதே இடத்தில் காத்து கொண்டிரு, தாலி மாலையோடு வரன்னு சொல்லிட்டு போனீங்க. நம்முடைய காதலை உன்னுடைய தந்தை இடத்துல எடுத்து சொல்லலையாங்க? நம்முடைய காதலை தந்தை இடத்தில் எடுத்து சொல்லலாம் என்றுதான் சென்ற இடத்தில் எனக்கோ மணிமுடி சூட்டு விழா ஏற்படுத்தினார்கள். அந்த மணிமுடி சூட்டு விழாவில் எத்தனையோ நாட்டிய பெண்கள் நாட்டியம் ஆடினார்கள். அதை விடுத்து தளபதியின் தங்கை மிக சிறப்பாக நாட்டியம் ஆடினாள். அந்த நாட்டியத்தில் வழங்கி என்னுடைய தந்தையால் கட்டிப்பிடித்து விட்டார். என்ன செய்தென்றே ஒன்றுமே புரியாமல் போய்விட்டது. அதே இடத்தில் இருவருக்கும் திருமணத்தை முடித்து வந்துவிட்டேன். அந்த சந்தோஷத்துல நம் காதலை பத்தி எனக்கு சொல்லவே முடியவில்லை. மன்னிக்க வேண்டும் மரகதவல்லி. எனக்கு இது மட்டும் இல்லைங்க, அன்று ஒரு நாள் நம்ம இருவரும் ஒன்று சேர்ந்ததீனா 3 மாத கர்ப்பமா இருக்கு. என்ன 3 மாத கருவச்சிருக்கிறாயா? மிகவும் சந்தோஷமான செய்திதான். ஆனால் நாட்டு மக்கள் கேவலமாக நினைப்பார்களே, இவளுக்கு கழுத்தில் தாலி கிடையாது, வயிற்றில்லை என்று. அதை நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இப்போ இதை சொல்லுகிறேன், என் தந்தை சம்மதத்தை பெற்று தாலி மாலையோடு வந்து நிச்சயமும் கழுத்தில் தாலி கட்டி நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். கவலைப்பட வேண்டாம். ஒரு சந்தோஷமான செய்தியை கூற வந்திருக்கிறேன். அதாவது என்னுடைய 2 செல்வங்களையும் எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்பாக வளர்த்து ஆளாக்கி விட்டேன். ஆனால் இன்று உன்னை திருமணம் செய்து கொண்ட நாள் முதலாக அந்த 2 செல்வங்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன். அந்த 2 செல்வங்களை கண்ணியமை எப்படி காக்கிறதோ அது போல காக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது. கண்ணாருது உன் பசங்களை பத்திரமா நான் பாத்துக்கிறேன். நான் அந்த வசத்துல நான் அப்படியே விட்டுருவேன். உன் பசங்க நான் பாத்துக்கிறேன் பத்திரமா. அப்படியா? நானும் இன்று நகர்வலம் சென்று வரப்போகிறேன். அத்தா நகரலமா? அத்தா நமக்கு திரும்ப நடந்து இன்னும் முதல்ல நடக்க அதுல கட்டம் பண்ண தைய விட்டு விட்டு நாட்டு சுத்தி பார்க்க பாருங்க. உனக்கு தப்பா தெரியலையா? உனக்கு பிரிந்து மறந்து இருக்க முடியுமா? பேரழகி, நகர்வலம் என்று சொன்னது என்ன தெரிகிறதா? நாட்டு வண்டர்கள் எப்படி எப்படி அரசாட்சி செய்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு மீண்டும் அரண்மனைக்கு திரும்புகிறேன். நான் வருவரை அரண்மனையில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அத்தா நீங்க சென்று வாங்க, நான் உனக்காக நீ எப்ப வருவன்னு இருவி இந்த வழி மேலே வச்சு காத்திருப்பேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரட்டுமா? தமிழ்ச்செல்வா உன் தந்தை சென்று விட்டார். நாடு நகரம் வரும் மாதமாகும். என்னப்பா? என்ன என் தந்தை நாடு நகரவல் சென்றிருக்கிறார். ஆமா. என் தந்தை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் என்று வந்திருக்கிறேன். அம்மா என்ன உங்க அப்பா பார்த்து முக்கியமான விஷயம் உங்க அப்பாட பேச போறீங்க? தமிழ்ச்செல்வா எது வருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உங்க அப்பா வந்த பிறகு உங்க அப்பா எடுத்து நான் சொல்றேன். அம்மா என் தந்தை இடத்தில் மட்டும்தான் முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும், தவிர உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு அவசியம் கிடையாது. சொல்லுங்களம்மா. தமிழ்ச்செல்வா அந்த முக்கியமான விஷயம் உங்க அப்பா வந்த பிறகு உங்க அப்பா எடுத்து சொல்லுப்பா. என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பல சரி நானும் கேட்க தயாரா இல்ல. அதெல்லாம் போனா போகட்டும். தமிழ்ச்செல்வா நான் உன்னிடத்தில் கேட்க போறேன். இல்லைன்னு மறுத்து பேசவே கூடாது. அம்மா நான் உன்மகன், நீயா எனக்கு தாய். அப்படி என்னமா கேட்க போகிறார்? எதை கேட்டாலும் நான் இல்லை என்று தாராளமாக கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவன். நான் தருகிறேன், கேளுங்கள். ஆமா தமிழ்ச்செல்வா நான் கேட்ட பிறகு முடியாது தெரியாது சொல்லவே கூடாது. நிச்சயமாக சொல்ல மாட்டேன், கேளுங்கள் அம்மா. ஆமா தமிழ்ச்செல்வா நான் எப்போது நாட்டி மாடும்போது உன்னை பார்த்தேனோ அப்போது என் மனசை உங்ககிட்ட பறிவு. என்ன வார்த்தை தாயே? உன்னை போன்ற பெண்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, கேவலமாக நினைப்பார்களே அம்மா. ஒரு மகனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியா இது? எதையோ கேட்பாய் நினைத்து இந்த கேள்வி கேட்பாய் என்று கொஞ்சம் கூட நான் எடுத்து பார்க்கவில்லை. அம்மா இதை விடுத்து வேறு ஏதாவது நான் தருகிறேன். வாய முடுறா என்ன பார்த்து அம்மா அம்மானு கூப்பிடுறீங்க? டேய் நமக்கு தாயா எனக்கு மகனா போட பைத்துக்காரா உன்னை 10 மாசம் நானா சுமந்து பெற்றேன். என் வீட்டுல வெட்டாங்க போடா கெட்ட வர கட்டி படுக்கிற முத்தம் கொடுக்கிற இன்னும் சொல்றேன். இது ஒன்றுபட்டு நிறுத்தல் நடக்கவே நடக்காது. ஆமா நடக்காது முடியாது தெரியும் சொல்லவே கூடாது. என்னிடம் கட்டி பிடிக்கிற முத்தம் கொடுக்கிற முடியாதம்மா. முடியாதா? முடியாது. தமிழ்ச்செல்வா ஆசைக்கு ஒத்து வந்தால் இந்த அரமணிக்குள் சந்தோஷமா அது முடியாது தெரிய சொன்ன இந்த அரமணிக்குள் நிம்மதி வாழ்வு மட்டும் இந்த பேர் எடுக்கு. அதையும் பார்க்கலாம். முடியாதம்மா.
நினைச்சேன். ஆமா நீங்களே நாடே கதின்னு இருக்கீங்க. உன் மகன் செய்யற செயலை பாத்தியா? என்னுடைய மகனா? உன் மகன் செய்யற செயலை. என்ன செய்யல?